so soaked in your love, we don't have a choice but to stay. We have two hands and a heart to declare your grace. We don't need silver, gold, we only need your hand. The blood that you shed for me shows me the love you have. And in my faith I stand in your presence, Lord, lead me and show me the way. For there is none like you, Lord, to save me, and I declare your name. And in my faith I stand in your presence, Lord, lead me and show me the way. For there is none like you, Lord, to save me, and I declare your name. It's Jesus Christ, the Savior, the way, the truth and the life. It's Jesus Christ, the Savior, the way, the truth and the life. So soaked in your love, we don't have a choice but to stay. We have two hands and a heart to declare your grace. We don't need silver, gold, we only need your hand. The blood that you shed for me shows me the love you have. I stand in your presence, Lord, lead me and show me the way. For there is none like you, Lord, to save me, and I declare your name. And in my faith I stand in your presence, Lord, lead me and show me the way. For there is none like you, Lord, to save me, and I declare your name. It's Jesus Christ, the Savior, the way, the truth and the life. It's Jesus Christ, the Savior, the way, the truth and the life. அன்பு சகோதரரே, இன்றைக்கு சங்கீதம் 52 நான் உங்களுக்காக தியானிக்க போகிறேன். தாவீதின் சங்கீதம்தான். இந்த சங்கீதத்தை தியானிப்பதற்கு முன்பு அதன் கான்டெக்ஸ்ட், அதன் அடிப்படையை நாம் தியானிப்பது நமக்கு நலமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எந்த சூழ்நிலையில் இது எழுதப்பட்டது, எந்த காரணத்திற்காக இந்த சங்கீதம் எழுதப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொண்டால் நிச்சயமாக அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கணுன்னா இதில் காரியத்தை, இதனுடைய சாராம்சத்தை நீங்கள் 1 சாமுவேலின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 2 அதிகாரத்திலையும் நடந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் தான் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன நடந்துச்சுன்னா, சவுல் தாவீதுக்கு பயந்து ஓடி போகையில் அகிமெலேக்கு அப்படிங்கிற ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரரை சந்திக்கிறார். ஒரு ஆசாரியரை அவர் சந்திக்கிறார். சந்தித்து தான் ரொம்ப பசியோடு கூட இருப்பதாகவும் தனக்கு உணவு வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அந்த ஆசாரியனுக்கு ஒரே ஆச்சரியம், தாவீது தனியாக வராரு. ஒரு பெரிய போர் தலைவன் பொதுவாக தனியாக வரமாட்டாங்க, பெரிய சேனை கூட்டம் இருக்கும்.
ஒருவேளை தாவீதோடு கூட ஒரு சிலர் வந்திருக்கலாம், ஆனால் ஒரு பெரிய கூட்டம் இல்லை. உடனே ஆச்சரியப்பட்டு அவர் கேட்குறார். தாவீது அதற்கு, எல்லாரையும் நான் வர சொல்லி இருக்கிறேன், நான் அவசரமாக கிளம்பினபடியினால் என்கிட்ட நான் ஆயுதங்களை கொண்டு வரலை, இங்கே ஏதாவது ஆயுதம் இருக்கான்னு கேட்குறாரு, ஏதாவது பட்டயம் இருக்கான்னு கேட்குறாரு. அப்போது அந்த ஆசாரியன் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே கோலியாத்தின் பட்டயம் தவிர வேறு எந்த ஒரு பட்டயமும் இல்லை என்று சொல்லுகிறார். ரெண்டாவது, அங்கே ஆசாரியர் மாத்திரம் சாப்பிடக்கூடிய தேவ சமூகத்து அப்பங்கள் தான் இருக்குது அப்படிங்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மாத்திரம் சாப்பிடக்கூடிய தேவ சமூகத்து அப்பம் இருக்கிறதாக சொல்கிறார். தாவீது அதை கேட்கிறார், அதை சாப்பிடுகிறார். அதன் பின்பு அந்த பட்டயத்தையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போய்விடுகிறார். இந்த சம்பவத்தை தோவேக்கு என்கிறதான ஒரு சவுலுடைய ஊழியக்காரன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு சவுலுடைய போர் வீரனாக இருக்கலாம், அல்லது படை தளபதியாக இருக்கலாம், அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இந்த தோவேக்கு யாருன்னா ஒரு இஸ்ரவேலன் அல்ல, தோவேக்கு ஏதோமியன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஏதோமியன் ஆகிய தோவேக்கு இந்த காரியத்தை எல்லாம் போய் சவுல் இடத்துல சொல்லுகிறான். பெருமையோடு கூட போய் சொல்லுகிறான். தான் தாவீதை பார்த்ததாகவும், தாவீதுக்கு இந்த அகிமெலேக் என்கிறதான அந்த தேவ ஊழியர் உதவி செய்ததாகவும், தாவீதின் பட்சத்தில் இருந்ததாகவும், சவுலுக்கு விரோதமாய் தாவீதின் பக்கத்தில் தாவீதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததாகவும் அவன் போய் சொல்லுகிறான். இப்போ இதை கேட்ட சவுல் உடனே இந்த ஊழியக்காரனையும் அவனுடைய முழு கூட்டத்தையும் வரவழைத்து, அன்றைக்கு ஒரே நாளிலே 85 தேவ ஊழியர்களை, ஆசாரியர்களை இந்த தோவேக்கின் மூலமாகவே கொலை செய்து விடுகிறான். அங்கே ஒரு பெரிய பிளட் ஷெட் வருது பாருங்கள், ஒரு ரத்தம் சிந்துதல் அங்கே உண்டாகிறது, ஒரு பெரிய ரத்தம் சிந்துதல். இன்ஃபேக்ட் நீங்கள் ஆழமாக பார்த்தீங்கன்னா, சவுலுடைய போர் வீரர்கள் போய் அந்த ஆசாரியன் மேலே கையை வைக்கலை, அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ஏதோமியன் ஆகிய தோவேக்க போய் அவங்கள கொன்று போடுன்னு சொன்ன உடனே இவன் அவங்களெல்லாம் கொன்று போடுகிறான். அவங்க நிராயுத பாணிகள், யுத்தம் அறியாதிருந்தவர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அன்றைக்கு எவ்வளோ ஒரு பெரிய ரத்தம் சிந்துதல் பாருங்கள். இந்த சம்பவத்தை நினச்சி தாவீது ஒரு உடைந்த உள்ளத்தோடு கூட இந்த சங்கீதத்தை பாடுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து இதை அடிப்படையாக வைத்து நம்ம இதை தியானிப்போம். இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. ஏன்னா தாவீது இதை ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறார்னா, பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய், தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளதுன்னு ஆரம்பிக்கிறார். இந்த தோவேக்கு ஒரு பெரிய பலவான் தான், அவன் ஒரு பெரிய யுத்த வீரனாக தான் இருந்திருக்கணும். இந்த தோவேக்கு இந்த காரியத்தை சவுல்கிட்ட சொல்லும் பொழுது அவனுக்குள்ள ஒரு பெரிய தற்பெருமை, தான் ஒரு பெரிய காரியத்தை கண்டதாகவும், அதை சவுலுக்கு சொல்லி பெரிய காரியத்தை சாதித்ததாகவும், அது மாத்திரமல்ல சவுலோடு பக்கத்தில் இருந்து அந்த 85 பேரையும் கொன்று போட்ட போது தான் ஒரு பெரிய காரியத்தை சாதித்து விட்டதாகவும் அவன் நினைத்து கொள்கிறான். தன்னை ஒரு பெரிய பலவனாக அவன் நினைத்து கொள்கிறான். இத்தனை பேர் பாருங்க, குற்றமில்லாத அந்த இரத்தத்தை எல்லாம் கொலை செய்து, ஆனாலும் தன்னை தானே உயர்த்தி கொள்ளுகிற ஒரு மனிதனை பார்த்து பேசப்படுகிற வார்த்தைகள் தான், பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய், பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய், தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது, தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. அவருடைய லவ்விங் கைண்ட்னஸ், தம்முடைய ஜனங்கள் மேல் அவர் வைத்திருக்கிறதான அந்த இரக்கமும் அன்பும் எந்நாளும் உள்ளது அப்படின்னு சொல்லி தான் அதை ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து தொடர்ந்து சொல்லிட்டு வரும்போது சொல்கிறாரு, நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல இருக்கிறது, நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய், கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய், தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். நாவை குறித்து இப்போ ரொம்ப ஆழமாக பேச ஆரம்பிச்சிட்டார் தாவீது. அவர் என்ன சொல்ல வராரு, கபடமுள்ள நாவு உள்ளவன் நீ, உன் நாவு
தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல கூர்மையா இருக்கு. சவரகன் கத்தினா ரேசர், ஷேவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுற ரேசருக்கு பேர் தான் சவரகன் கத்தி. அது எவ்வளவு ஷார்ப்பாக இருக்கும். அப்போ உன்னுடைய உதடுகள், உன் நாவு எவ்வளவு கூர்மையாக இருக்குது. அது எதுக்காக நீ பயன்படுத்துகிற? கபடத்துக்கு பயன்படுத்துகிற. நன்மை செய்வதை பாருங்கள், ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. நன்மையை பார்க்கிலும் தீமையையும், யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். யதார்த்தனா உண்மை. அப்போ உண்மை பேசுவதை விட நீ பொய்யை தான் பேச விரும்புகிற. பாருங்க, இந்த தோவேக்கு சவுல்கிட்ட அங்கே நடந்த காரியத்தை மாத்திரம் சொல்லவில்லை, அதோடு கூட நடக்காத காரியங்களையும் இணைத்து சொல்லுகிறார். அப்போதான் அந்த காரியத்தை ரொம்ப பெருசாக்கிடலாம், சவுலுக்கு ஆத்திரத்தை மூட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி நடக்காத ஒரு சில காரியங்களையும் சேர்த்து சவுலுக்கிட்ட சொல்வதை பார்க்கிறோம். அதில் ஒன்று, அந்த ஆசாரியனாகிய அந்த அகிமெலேக்கு தாவீதுக்காக தேவனிடத்தில் போய் விசாரித்தார் அப்படின்னு அங்கே நடக்காத ஒன்றை அவர் கூட்டி சொல்கிறார். ஏன் கூட்டி சொல்கிறாருன்னா, அப்போ தான் அந்த ஆசாரியன் மேலேயும் தாவீதின் மேலேயும் சவுலுக்கு இன்னும் கோபம் வரும். அப்போ அந்த நோக்கம் தவறாக இருக்குது பார்த்தீங்களா? அதான் கபடமுள்ள நாவு. நோக்கம் தவறாக இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் கர்த்தருடைய ஊழியக்காரரோடு கூட கொஞ்சம் பேச விரும்புகிறேன். அநேக நேரம் வேத வசனத்திலே இருக்கிற சத்தியத்துக்கு மேலாக ஒரு சில காரியங்களை நாம் கூட்டி சொல்லும்போது அல்லது குறைத்து சொல்லும்போது அங்கே தேவனுடைய கோபாக்கினைக்கு நம்ம ஆளாகிறோம். தேவனுடைய காரியங்களோடு கூட நாம் அநேக காரியங்களை கூட்டி சொல்ல முற்படும்போது அதனுடைய நோக்க வித்தியாசமாக இருக்கலாம். எதையோ ஒரு காரியத்தை நம்ம வலியுறுத்தி சொல்ல வரலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் சத்தியத்தை சத்தியமாக சொல்லாமல் அதோடு கூட இன்னும் ஒரு சில காரியங்களை கூட்டி சொல்லும்போது அது பாவமாகி விடுகிறது, சாபமாகி விடுகிறது. சத்தியத்தை சத்தியமாகவே பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பைபிளில் இருக்கிற வண்ணமாகவே பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம கூட்டி சொல்லும் போதோ குறைத்து சொல்லும் பொழுதோ, தேவனுடைய வார்த்தைகளோடு கூட சிலவற்றை கூட்டும் போதோ குறைக்கும் போதோ என்ன ஆகுதுன்னா சாபத்துக்குள்ளாக மாறி போகிறோம். ஏன்னா நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பரலோகம் கவனித்து கொண்டே இருக்கிறது, கவனித்து கொண்டே இருக்கிறது, உற்று பார்த்து கொண்டே இருக்கிறது. சில சமயத்தில் அப்படி நம்ம கூட்டி பேசி விடும்போது நம்ம உள்ளத்துக்குள் இருக்க தேவ சமாதானத்தையே நம்ம இழந்துருவோம் தெரியுமா? அதுக்கப்புறம் தேவ சமூகத்தில் போய் நம்ம அழுது மன்றாடி தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். தேவனுடைய ஆறுதலை, தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால தான் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு, அதிக ஆக்கினை வரும் என்று உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்கள். ஏன்? வேதத்தில் இல்லாதவைகளை நாம் கொஞ்சம் 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 கூட்டி சொல்லும் பொழுது, அதை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லும்போது ஜனங்கள் அப்போ தான் கேட்பாங்க, ஜனங்கள் அப்போ தான் உற்சாகம் அடைவாங்க, ஜனங்கள் அப்போ தான் நம்முடைய சத்தியத்தை நல்லா கேட்க ஆவலாக இருப்பாங்கன்னு சொல்லி தேவ சத்தியத்தோடு கூட வேத வசனங்களோடு கூட இன்னும் சில காரியங்களை கூட்டி பேசும்போது பாருங்க, அங்கே அதிக ஆக்கினை வர ஆரம்பித்து விடுகிறது. நாம் பேசுவதை தேவன் கவனித்து கேட்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், அதை கர்த்தர் கவனித்து கேட்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொன்னார். வார்த்தைகளை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம என்ன பேசுகிறோம், புல்பீட்டில் நின்று என்ன பேசுகிறோம், அல்லது ஜனங்களுக்கு என்ன போதிக்கிறோம். டெலிவிஷனில் பேசுனா டெலிவிஷனில் ஊழியம் செய்கிற தேவ ஊழியர்கள், அல்லது சமூக வலைத்தளத்தின் மூலமாக ஊழியம் செய்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ன பேசுகிறோம் என்பதை தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதை முதலாவது நம்ம உணரணும். பரலோகம் பார்த்து கொண்டே இருக்கிறது என்பதை முதலாவது கவனிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே பதிவு செய்யப்படுகிறது. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரெக்கார்ட் செய்யப்படுகிறது, பதிவு செய்யப்படுகிறது. சரி, தேவனுடைய பிள்ளைகள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு மிஞ்சினது
தீமையினால உண்டாயிருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்கிறோம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது தீமையினால உண்டாயிருக்கும். இந்த தோவேக்கு எப்படியாகிலும் தாவீதையும் இந்த அகிமெலேக்கையும் தண்டிக்க வேண்டும், அல்லது சவுலோடு சேர்ந்து கொண்டு ஒரு பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும், ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணணும், ஏதாவது ஒரு தண்டனை அன்றைக்கு அவங்களுக்கு கிடைக்கணுன்றத மனசில் வச்சுக்கிட்டு கபடமுள்ள நிறைய வார்த்தைகளை சொல்வதை பார்க்கிறோம். பாருங்க, சொல்லும் போதே ஒரு காரியத்தை நம்ம சொல்லும் போதே, அறிவிக்கும் போதே அல்லது பேசும்போதே அந்த மோட்டிவை நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தைகளே கொஞ்சம் அழுத்தமாக சொல்லும்போது பாருங்க நோக்கம் வித்தியாசமாக மாறி போகிறது. ஆனால் தாவீது இதை நினைத்து தான் உடைந்த உள்ளத்தோடு கூட சொல்லுகிறார், தேவன் உன்னை என்றென்றைக்கும் இல்லாமல் அழித்து போடுவார். பாருங்க, தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். கபடமுள்ள நாவே, நன்மையை விட்டுவிட்டு தீமையை பிணைக்கிற நாவே, யதார்த்தத்தை பேசுவதை பார்க்கிலும் பொய்யை பேசுகிற நாவே, ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு பாருங்க. கபடமுள்ள நாவே, சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய், யதார்த்தத்தை பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். நாவு ரொம்ப முக்கியம். நாவு சின்ன உறுப்பு தான், ஆனால் நம்முடைய ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி போட்டுறோன்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப யோசிக்கணும் நம்ம, இல்லையா? ரொம்ப யோசிக்கணும். ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி போட்டுருமாமே, நம்முடைய ஆயுசு நாட்களையே குறைத்து விடுமா நாவு. தேவனுடைய பிள்ளைகள் நாம் பேசுகிற வார்த்தைகளிலே அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். அந்த தோவேக்கை குறித்து தாவீது பேசும்போது எவ்வளவு ஆழமாக பேசுகிறார் பாருங்க. காரணம், சவுலோடு கூட சேர்ந்து கொண்டு எத்தனை பேரை அவன் கொன்று போட்டான். பலவானே, பொல்லாப்பிலே ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? எதையோ சாதிச்சிட்டோன்னு நினச்சிட்டு நீ பெருமை பாராட்டுறப்பா. ஆனால் தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளதுப்பா. அவருடைய அன்பும் அவருடைய இரக்கமும் என்னாலும் உள்ளது. தாவீதை அழிக்க அவனால் முடியலை, தாவீதை கொன்று போட அவனால் முடியலை. சரி, அதன் பின்பு ரொம்ப அழகாக சொல்றார் பாருங்க, அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி, 5ஆம் வசனம், நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடி உன்னை நிர்மூலமாக்குவார். ஜீவனுள்ளோர் தேசம்னு சொல்லப்படுறது பரலோகத்தை தான், நித்திய வாழ்வு தான். அதான் ஜீவனுள்ளோர் தேசம். அப்ப நீ அங்க கூட நுழைய முடியாதபடி தேவன் உன்னை பிடுங்கி போடுவார், உன்னை அழித்து போடுவார். எவ்வளவு ஆழமான ஒரு வெளிப்பாடு இருக்கு பாருங்க தாவீதுக்கு. நீ இங்க என்ன வேணுமா செய்யலாம், பெரிய பலவான் போல நீ பெருமை பாராட்டி கொள்ளலாம். கர்த்தர் நீ என்றென்று வாழ முடியாதபடிக்கு உன்னை அழித்து போடுவார். அவர் நீதி உள்ளவர், அவர் நியாயாதிபதி, அவர் நியாயம் செய்வார், அவர் நீதி செய்வார். ஜீவனுள்ளோர் தேசத்தில் நீ இராதபடிக்கு அவர் உன்னை நிர்மூலமாக்குவார். உன் வாசஸ்தலத்திலிருந்து உன்னை அவர் பிடுங்கி போடுவார். ஆமா, அப்படிப்பட்டவர்களுடைய முடிவு நிச்சயமாகவே சமாதானமாக இருக்காது. நம்முடைய வார்த்தையினாலே புறங்கூறி கோல் சொல்லி அல்லது வார்த்தை ஜாலத்தினாலே மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு அநியாயம் செய்யும்போது, அக்கிரமம் செய்யும்போது, சிலர் பாருங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க, பொய்யை கூட உண்மையாகவே பேசுவாங்க. ஆனால் அது எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கும், எத்தனையோ பேருக்கு நாசத்தை கொண்டு வந்திருக்கும். தேவன் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நீதி செய்வார். அவருக்கு உண்மை எதுன்னு தெரியும் இல்லையா? ஆண்டவருக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியும் இல்லையா? அவர் முகத்தை பார்க்கிறவர் இல்லை, உலகத்தில் உள்ள மனுஷன் முகத்தை பார்ப்பான். சவுல் தோவேக்குன்னு சொன்னதை அப்படியே நம்பலாம், தோவேக்கினுடைய முகத்தை பார்க்கலாம். அதனால அன்றைக்கு அகிமெலேக்கை அவன் தண்டித்திருக்கலாம், கொலை செய்திருக்கலாம். ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். அவருக்கு சவுலை பற்றியும் தெரியும், தோவேக்கை பற்றியும் தெரியும், அகிமெலேக்கை பற்றியும் தெரியும், தாவீதை பற்றியும் தெரியும். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆகையினால் அந்த நம்பிக்கை அவருக்கு இருக்கு தாவீதுக்கு. அவர் சொல்றார், தேவனுடைய கிருபையை நான் நம்பி இருக்கிறேன், அவருடைய இரக்கத்தை நான் நம்பி இருக்கிறேன். உன்னை அவர் அழித்து போடுவார், உன்னை அவர் என்றென்றும் இல்லாதபடி பிடுங்கி போடுவார் அப்படிங்கிறார். தொடர்ந்து பாருங்க, அவர் சொல்றாரு, இது நீதிமான்கள் அதை கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து. நீதிமான்கள்
அவனை பார்த்து நகைத்துனா அந்த முடிவை பார்த்து நீதிமான்கள் சந்தோஷப்படுவாங்க. அநியாயம் செய்த ஒரு மனுஷன், அக்கிரமம் செய்த ஒரு மனுஷன், துன்மார்க்கமான ஒரு மனுஷன், தன் தீவினையிலே பலத்து கொண்ட ஒரு மனுஷன், குற்றமற்றவர்களை கொலை செய்து போட்ட ஒரு மனுஷன், குற்றமற்ற இரத்தத்தை சிந்தின ஒரு மனுஷனுடைய முடிவை பார்த்து நீதிமான்கள் என்ன செய்வாங்களாம்? சந்தோஷப்படுவார்களாம். நகைத்து, இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன் தான் என்பார்கள். கடவுளை பலமா நம்பாம, தேவாதி தேவனை தன்னுடைய பலனாக எண்ணாம, அவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாம, அவரை சார்ந்து வாழாம, தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன் தான் என்பார்கள். இது குறித்து நம்ம ஆழமா பேசலாம். தேவன் நீதி செய்யும் பொழுது, ஒவ்வொரு முறையும் அவர் நீதி செய்யும் பொழுதும் நீதிமான்கள் களி கூறுகிறார்கள். சாத்தானும் அவனுடைய கூட்டமும் ஒரு நாள் நரகத்திலே தள்ளப்படும் பொழுது நீதிமான்கள் களி கூறுகிறார்கள். தேவனுடைய நீதியை நினைத்து அவரை துதிக்கிறார்கள், அவரை போற்றுகிறார்கள். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அடுத்ததா தன்னை குறித்து சொல்லும்போது, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். இந்த தோவேக்கு எப்படியும் தாவீதை கொலை செய்திடணும் அப்படின்னு சவுலோடு கூட சேர்ந்து கொள்கிறான். சவுலை இன்னும் தூண்டி விடுகிறான். சவுலுக்குள்ளே ஏற்கனவே ஒரு மிருகத்தின் சுபாவம் இருக்கிறது, தாவீதை கொலை செய்யணும் அப்படின்ட்டு, தாவீதை அழிச்சிடணும்னு சொல்லிட்டு. ஆனால் தாவீது சொல்கிறார், நானோ தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார், அவருடைய கிருபை என் கூட இருக்கிறது, எனக்கு எந்த சேதம் வராதபடி கர்த்தர் என்னை காத்துக்கொள்வார். அவர் சொல்றார் பாருங்க, தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கு நம்பி இருக்கிறேன். நான் உன்னை போல என்னுடைய பலத்தில் நான் பெருமை பாராட்டலப்பா. நான் உன்னை போல என்னுடைய அறிவிலும் என் ஞானத்திலும் நான் பெருமை பாராட்டி கொண்டு தெரியலை. நான் தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். நான் என் தேவனை நம்பி இருக்கிறேன்ப்பா. அவருடைய இரக்கத்தை நம்பி இருக்கிறேன்ப்பா. அவருடைய தயவை நம்பி இருக்கிறேன்ப்பா. அவருடைய தயவை நான் நம்பி இருக்கிறதுனால, அவருடைய கிருபையை நான் நம்பி இருக்கிறதுனால நான் எப்படி இருக்கேன்? அவருடைய ஆலயத்தில் இருக்கிற பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். Glory to God. Glory to God. என் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்திய போல இல்லை. நான் கபடம் பேசல, நான் பொய்ய பேசல, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஆகையினால் தேவனுடைய கிருபை என்னை சூழ்ந்திருக்கிறது. அதனால் நான் எப்பொழுதுமே பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன், நான் செழிப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. Glory to God. நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். தேவனுடைய நீதி வெளிப்படும் பொழுது கர்த்தரே இதை செய்தார் என்று சொல்லி கர்த்தரை துதித்து, அவருடைய கிருபையினாலே என்னை தேவன் பாதுகாத்து கொண்டார், துன்மார்க்கனுக்கு தேவன் நீதி செய்தார் என்பதை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். இது ஒரு ஆழமான அனுபவம் தான், ஆழமான அனுபவம் தான். அநேக இரத்த சாட்சிகள் கூட இந்த பூமியில் மரித்து போகிறாங்க, கொலை செய்யப்பட்டு போகிறாங்க, கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் கொலை செய்யப்பட்டு போகிறாங்க. அவங்க எல்லாம் காத்திருக்கிறாங்க. எதற்காக? ஒரு நாள் தேவனுடைய நீதி வெளிப்படும், தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வெளிப்படும், தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பு ஒரு நாள் எல்லாரும் நிற்கணும். அந்த சிங்காசனத்தில் தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து அமர்ந்திருப்பார். அவரை கொண்டுதான் தேவன் எல்லாரையும் நியாயம் தீர்க்க போகிறார். அந்த நியாய தீர்ப்புக்காக பரிசுத்தவான்கள் காத்திருக்கிறார்கள், இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் காத்திருக்கிறார்கள். அவங்க தேவன் நீதி செய்யும் பொழுது தேவனை துதிக்கிறார்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். Glory to God. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவர், தீமையை பாராத சுத்த கண்களை உடையவர். அதன் பின்பு உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாக இருக்கிறதா தான். அதான் நான் உங்களுக்கு விளக்குனேன். தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் தேவனுடைய நீதியை நம்பி இருக்கிறார்கள், அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுகிறார்கள். பூமியில் நம்ம வாழும்போது ஒவ்வொரு நாளும் இக்கட்டு துன்மார்க்கர் மூலமாக நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள். அவங்க பலத்தை நம்புகிறாங்க, அவங்க நாவை நம்புகிறாங்க, அவங்களுடைய திட்டங்களை நம்புகிறாங்க, யோசனைகளை நம்புகிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளையோ கர்த்தரை நம்புகிறான், கர்த்தருடைய கிருபைக்காக காத்திருக்கிறான்,
அந்த கிருபையை அவன் நம்புகிறான். அந்த கிருபைக்குள்ளாக அவன் தன்னை ஒப்பு கொடுத்து விடுகிறான். அந்த கிருபை எந்நாளும் இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்து இருக்கிறது. அவர் நல்லவர், அவர் கிருபை எந்நாளும் உள்ளது. உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். உங்களுக்கு விரோதமாய் உருவாகிற ஆயுதமெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாய்க்காமலே போகும். பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அவரை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவது கிடையாது. இந்த உலகத்தின் பலவான்கள் ஒரு நாள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். அன்றைக்கு பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் கெம்பீரிப்பார்கள். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரம தகப்பனே, எங்களோடு பேசிய உடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பயந்து உங்களுடைய கிருபைக்கு நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உங்கள் கிருபையில் ஒவ்வொரு நாளும் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். சகல துதிகன மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.